ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். And I was Rashmika, what is this? And Rashmika, sir, I can't smell anything. I still don't know. कुछ भी. I play a beggar. Yeah. I did a lot of research, homework. I stood in the sun. All those are lies. I didn't do anything. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இந்தியாவிலேயே அதிக படங்களில் கமிட் ஆகி செம்ம பிஸியாக இருக்கிற ஒரு ஹீரோ அப்படின்னா அது நடிகர் தனுஷ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்த 10 வருடங்களுக்கு லைனாக எக்கச்சக்கமான படங்கள் கைவசம் வச்சுருக்காரு. அடுத்ததாக தனுஷ் நடிப்பில் குபேரா படம் வர ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இன்னும் படம் ரிலீஸ் ஆக 10 நாட்கள் இருக்கிற நிலையில் ஏற்கனவே சென்னையில் இசை வெளியீட்டு விழாவை நடத்தியிருந்தாங்க. இதை தொடர்ந்து தற்போது மும்பையில் படத்துடைய 3rd சிங்கிள் ரிலீஸ்க்கான ப்ரொமோஷன் ஈவெண்ட் ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு கூட தேரி இஸ்க் மெயின் அப்படிங்கிற ஹிந்தி படத்துடைய ஷூட்டிங்கில் இருந்து பாதியிலேயே வந்துட்டு ஈவெண்ட்டில் கலந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போயிருக்காரு தனுஷ். இந்த நிலையில் இந்த ஈவெண்ட்டில் கலந்துட்ட தனுஷ் படம் பற்றியும் தன்னோட கேரக்டர் பற்றியும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த படம் என் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான படம். படத்துடைய படப்பிடிப்பும் எங்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக தான் இருந்துச்சு. குப்பை கிடங்குகள், குப்பை லாரிகள், குப்பை பொருட்கள் அப்படின்னு விசித்திரமான அனுபவமாகவும் இருந்துச்சு. कुछ भी. I play a beggar. Yeah. I did a lot of research, homework. I stood in the sun. All those are lies. I didn't do anything. So I just went there. I just had to follow my director. Shekhar sir was brilliant. இந்த படத்தில் நான் பிச்சைக்காரனாக நடிச்சிருக்கேன். இதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன், கொளுத்துற வெயிலில் காஞ்சிருக்கேன், இப்படிலாம் சொன்னால் அது போய் தான். இந்த படத்துக்காக நான் பெருசாலாம் ஒன்றுமே பண்ணலை. நான் ஷூட்டிங்க்கு போனேன். இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை தான் பண்ணேன். சேகர் கமலா ரொம்ப புத்திசாலி. எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவாக சொல்லி கொடுத்தாரு. என்னோட முந்தைய படங்கள்லேருந்து இது ரொம்ப வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படின்னு தனுஷ் பேசியிருக்காரு. மேலும் இந்த படத்தை மேக் பண்ணும்போது உங்களால் மறக்கவே முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குல்ல, அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நானும் ராஷ்மிகாவும் ஒரு மிகப்பெரிய குப்பை கிடங்கில் 7 மணி நேரத்துக்கு பக்கமாக ஷூட்டிங்கில் இருந்தோம். ஒரு பக்கம் வெயில் கொளுத்திட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் நாத்தம் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. என்ன ராஷ்மிகா இப்படி நாத்தம் அடிக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, எனக்கு அந்த மாதிரி எந்த வாசமும் அடிக்கலையே அப்படின்னு ஜாலியாக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி படத்தில் நிறைய சவாலான விஷயங்கள் இருந்துச்சு. சுமார் 10 மணி நேரங்கள் நாங்கள் எந்த மாஸ்க்குமே போடாமல் அங்கேயே தான் இருந்தோம். And you can't let go of Yeah, them. me and Rashmika shot in a dump yard for about 7 hours, and Rashmika was fine. And I was Rashmika, what is this? And Rashmika, sir, I can't smell anything. I still don't know. So many things like that. இந்த படத்தில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத உலகத்துடைய இன்னொரு பக்கத்தை பார்க்க போகிறீங்க. நான் ரொம்ப எளிமையான குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். கடவுளோட கருணையால் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன். இந்த படத்தின் மூலமாக நான் என் வாழ்க்கையில் திரும்பி போய் அந்த உலகத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. பல காரணங்களுக்காக இந்த படத்துக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன் அப்படின்னு தனுஷ் பேசியிருக்காரு. இந்த படத்தில் நடிகர் தனுஷ் கூட சேர்ந்து நடிகர் நாகார்ஜுனா, ராஷ்மிகா உள்ளிட்டோர் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க.